ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா திவாகர் தேடி தேடி பார்க்குறாங்க. நம்ம திவ்யா கண்டுபிடிக்கவே முடியல. செம கடுப்பாகி நேராக கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயந்தி கோவிலில் நிறைய வைத்திய மூலிகைகள் விற்றுட்ருக்காங்க ஒருத்தங்க. அதில் ஒரு விதமான மூலிகையை நேராக வாங்கிட்டு திவாகரை படுக்கையாக போடணும் அப்படின்னு திட்டம் போட்டு அந்த மூலிகையை திவாகருக்கு கொடுக்கறதுக்காக பாலில் போட்டு ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா திவாகரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அதை குடிக்கலான்னு எடுக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு வாட்டி குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக இப்படி வேறொரு மூலிகையை போட்டு கொடுத்தாங்க இல்லையா நம்ம ஜெயந்தி. ஸோ அதை சந்தேகப்பட்டுட்டு என்னடி இங்கே எனக்கு பால் கொடுக்குற என்ன, அதே போல் எது மூலிகை கலந்துருக்கியா என்ன அப்படின்னு என்னங்க அன்னைக்கு ஏதோ அப்படி பண்ணிட்டேன், அதுக்காக தினத்தினும் உங்களுக்கு கொடுப்பேனா, நீங்கள் அந்த அடி அடித்தோம் நான் இதுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன், இது வெறும் பால் தான், வேணும்னா குடிங்க வேணான்னா விடுங்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னதும் சரி சரி குடு அப்படின்னுட்டு நம்ம திவாகர் பாலை குடிச்சு முடிச்சிட்றாங்க. அப்பாடா எப்படியோ முட்டைக்கண்ணனை பாலை குடிக்க வச்சாச்சு அப்படின்னுட்டு ஜெயந்தி ரொம்ப ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தோன்னா எல்லாரும் 2ஆம் நாள் திருவிழாவுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா திவாகரால் எழுந்திரிக்க கூட முடியலை. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல என்னது எழுந்திரிக்கவே முடியலையே அப்படின்னு. அப்பாடா முட்டைக்கண்ணை எழுந்திரிக்காம தவிச்சிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு என்னங்க நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம், நீங்கள் என்ன ரெடி ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னது. ஏண்டி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, சுத்தமாக உடம்பே முடியலடி அப்படின்னு போதும். ஐயோ என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போதும். உடனே கிருபா டே திவா என்னடா ஆச்சு அப்படின்னதும், அண்ணே நைட்டு ஃபுல்லாக நல்லா தான் இருந்தேன்னு, ஆனால் இன்னைக்கு என்னால் எழுந்திருக்க கூட முடியலன்னு, கால் கொஞ்சம் கூட அசைது இல்லைன்னு அப்படின்னதும் என்னடா சொல்கிறேன், அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, சரி வைத்தியரை பார்க்க சொல்லலாம் அப்படின்னுட்டு கிருப்பா ஒரு வைத்தியரை வர சொல்கிறாங்க. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் கொஞ்ச நாளைக்கு எழுந்திரிச்சு நடக்கவே கூடாது, இல்லைன்னா ரொம்ப சிக்கல் ஆகிடும் அப்படின்னதும் என்ன வைத்தியரை எப்படி சொல்கிறீங்க, நாங்கள் இங்கே வந்திருக்கிறதே கோவில் திருவிழாவுக்கு, என் தம்பியை இப்படி நடக்க வேணும்னா என்ன அர்த்தம், எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னதும் சரி எப்படியோ நடக்கணும்னு உறுதியாக இருக்கீங்க, இருந்தாலும் பார்த்து பக்குவமாக நடக்க சொல்லுங்க, நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னுட்டு ஒரு வகையான மருந்து கொடுக்காரு. அப்போ திவாகர் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ முட்டைக்கண்ணை எழுந்திரிச்சிட்டானே, இவன் மட்டும் கோவிலுக்கு வந்தா திவ்யாவை கண்டிப்பாக எதுவும் பண்ணுவானே அப்படின்னு ஜெயந்தி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா பெருசாக வசியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, கடைசியில் உங்கள் ஆள் நடக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னதோ. ஆமாம் இந்தோ என்ன பண்ணுறது தான் புரியல அப்படின்னு இந்துவும் ஜெயந்தையும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா திருவோட குடும்பமும் நம்ம இந்துவோட குடும்பமும் கிளம்பி நேராக கோவிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா அங்கே இருக்கிற நிர்வாகம் பண்ணுற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கய்யா, வழக்கமாக இந்த கோவிலில் திருவிழா நடக்கும்போதோ இந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு குதிரை சிலை இந்த கோவிலில் இருக்கிற ஒரு காட்டை தாண்டி அந்த காட்டுக்கு வழியில் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு இந்த அம்மனோட சன்னிதானத்தில் வைக்கணும், அதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வழக்கமாக பூஜையை ஆரம்பிப்போம் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கிருபா அப்புறம் என்ன போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதானா அப்படின்னதும் அதில் ஐயா சிக்கல் இருக்குது, அதை கூட இங்கே சாமி முடிவு பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயம், அப்படியே அந்த சிலையை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு நாங்கள் மரியாதையெல்லாம் கொடுப்போம் அப்படின்னதும் உடனே திவாகர் ஆஹா அந்த சிலையை நாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கும் அந்த மரியாதை சேர்ந்து கிடைக்குமே அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல திவாகர் அதுக்கு என்ன அந்த சிலையை நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னதும் அது அவ்வளவோ ஈசப்பட்ட காரியம் கிடையாது தம்பி, அதுக்கு நல்ல தைரியமும் நல்ல வீரமானவனாகவும் இருக்கணும் அப்படின்னதும் அதுக்கு என்ன சாமி, என் கருணா ரொம்ப தைரியசாலி, அவனை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, அதனால நம்பி அவன்கிட்ட இந்த காரியத்தை ஒப்படைங்க அப்படின்னதும் திவாகருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. உடனே பார்த்தோன்னா கோவில்காரங்க எல்லாருமே சேர்ந்து கருணா கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்றாங்க. கருணா நல்லபடியாக போய் சாமியோட அந்த குதிரை சிலையை எடுத்துட்டு வா அப்படின்னதும் சரிண்ணா அப்படின்னுட்டு நம்ம கருணாவுக்கு பட்டையெல்லாம் அடித்து மாலையெல்லாம் போட்டு விட்டு கோவில்காரங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கருணா வேற போகிற வழியில் அவனோட
உயிருக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திவாகர் என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் என் அண்ணன் வச்சுக்கிற நம்பிக்கையை இன்னையோட உடைக்கண்டா, என் மேலே இருக்கிற நம்பிக்கை உன் மேலே இருக்கிற நம்பிக்கை ஒரு துளி கூட என் அண்ணனுக்கு என் மேலே இல்லைடா அவனி, இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன், போன நீ திரும்பி வந்தா தானே அப்படின்னுட்டு கொஞ்சம் ரவுடிகளை செட் பண்ணி அந்த கருணா கோவில் பக்கமே வரக்கூடாது, முக்கியமாக அந்த சிலையை அவன் எடுத்துகிட்டே வரக்கூடாது, வார வழியிலேயே அவன் கதையை முடிச்சிருங்கடா அப்படின்னதும் உடனே ரவுடிங்களும் நம்ம கருணாபுரம் அந்த காட்டை நோக்கி போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா கருணா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு இடத்துல போய் அந்த குதிரை சிலை இருக்குது, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க தன்னந்தனியாக நடந்து. அப்படின்னு பார்த்து திவாகரோட அடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கருணா கிட்டே இருக்கிற சிலையை பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கருணாவும் ரவுடிங்க கூட ரொம்ப வேகமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லா ரவுடிகளையுமே அடினா அடித்து தம்சம் பண்ணிடுறாங்க. என்ன இது, போன தம்பியை இன்னும் காணுமே, அதான டைம் வர போயிட்டுருக்கு, டைமுக்கு அந்த தம்பி சிலையை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஊர்க்காரங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி வருவான், இந்நேரம் அந்த கருணா கதை முடிச்சிருக்குங்கிற மாதிரி திவாகர் அந்த இடத்துல வில்லத்தனமாக யோசிச்சுட்ருக்காங்க. கடவுளே, கருணாக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, நம்ம எதுக்கும் போய் பார்த்துட்டு வர்றது தான் சரி அப்படின்னுட்டு கோவில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா அது நம்ம திவாகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அடியாட்களுக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் போட்டு, டேய் என்னடா ஆச்சு, அந்த கருணா கதையை முடிச்சிங்களா அப்படின்னதும், எங்கன்னு எங்களா அடினா அடித்து போட்டுட்டு அவன் சிலையை எடுத்து வந்துட்டுருக்கான் அப்படின்னதும், எப்படிரா கொட்டை விட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியா, கருணா வரக்கூடாது அப்படின்னுட்டு திவாகர் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வர வழியில் ஒரு சேத்து மாதிரி ஒன்று இருக்குது, அதில் கருணா தவறி விழுந்துடுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வரலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கருணாவால் கொஞ்சம் கூட வரவே முடியலை. உடனே திவாகரோட ஆள் ஒருத்தன் அதை பார்த்துட்டு நம்ம திவாகருக்கு ஃபோன் போட்டு, அண்ணன் அந்த கருணா நாம் நினைச்சாலும் வரமாட்டானே, ஏன்னா வார வழியில் இருக்கிற சேத்துல விழுந்துட்டான், இனி அதுக்கப்புறமா அவனால் வெளியிலேயே வர முடியாதுன்னு, அது ஒன்றும் சாதாரண சொறி கிடையாதுன்னு, அதனால அந்த கருணா வரவே மாட்டான் அப்படின்னதும், சூப்பர்டா அப்படின்னு திவாகர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டே கருணா, நீ என்ன மாரி வந்துருவியா அப்படின்னு திவாகர் அந்த இடத்துல வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க. பார்த்து காட்டுக்குள்ளே இந்து கருணாவை தேடிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தோன்னா நம்ம இந்துவோட குரல் கேட்டது நம்ம கருணாவுக்கு, என்ன இது இந்துவோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு, இந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கருணா கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா கருணா சேத்துல கிடக்கிறத இந்து கவனிச்சிடுறாங்க. ஐயோ கருணா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னதும், நான் தவறி சொறியில விழுந்துட்டேன் இந்து, என்னை காப்பாத்து அப்படின்னதும், உடனே பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா மட்டை அங்கே இருக்கிற நிறைய வேரெல்லாம் கொடுத்து நம்ம கருணாவை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்துவால் சுத்தமாக முடியல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க புடவை முந்தானியை எடுத்து நம்ம கருணாவுக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்த கருணா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு வழியாக பார்த்தோன்னா கருணாவை சூரியலேருந்து இழுத்து வெளியில் எடுத்துடுறாங்க நம்ம இந்து. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிஞ்சிருது.